अच्युतं केशवं रामनारायणं कृष्णदामोदरं वासुदेवं हरिं श्रीधरं माधवं गोपिकावल्लभं जानकीनायकं रामचन्द्रं भजे। अच्युतं केशवं सत्यभामाधवं माधवं श्रीधरं राधिका राधितं इन्दिरामन्दिरं चेतसा सुन्दरं देवकी नन्दनं नन्दजं सन्ददे। தொண்ணூறாவது நாம பார்க்கணும். விஷ்ணு சஹஸ்ரநாமம் ஏயம் கீதா நாம சஹஸ்ரம்னு தினந்தோறும் நம்ம அவசியம் வாசிக்க வேண்டியதான ஒரு கிரந்தம் சஹஸ்ரநாம ஸ்தோத்திரம். சஹஸ்ரநாமம்னு அடமொழி சொல்லாம சொன்னா விஷ்ணு சஹஸ்ரநாமம் தான் அர்த்தம். மற்றவர்களுக்கெல்லாம் அந்தந்த பேரு சொல்லணும். கணபதி சஹஸ்ரநாமம், துர்கா சஹஸ்ரநாமம், ரகசிய சஹஸ்ரநாமம், இப்படி எல்லாம் சொல்லணும். முக்கிய நாம சஹஸ்ரம், இப்படி எல்லாம் சொல்லணும். ஆனா வெறுமன சஹஸ்ரநாமம்னு அடமொழி ஒண்ணும் இல்லாம சொன்னோமையானா விஷ்ணு சஹஸ்ரநாமம்னா பேரு. அந்த சஹஸ்ரநாமத்துல பகவானுடைய கவுனமான நாமாக்கள், நாமரூப ரஹிதனா இருக்கக்கூடியதான பரமாத்மாவுடைய ஸ்வரூபம் ஒரு நாமாவை சொல்லி பார்க்கிறோம். ஏன்னா ஒரு உருவமும் இல்லாதான ஸ்வரூபத்தை மனசுல அடக்க முடியாததுனால அதற்கு உருவம் ஒரு குணம் ஏற்றி வச்சு சொல்லி அதை சுவைத்து ரசித்து பிறகு அதனுடைய உண்மையான ஸ்வரூபம் தானா தெரியும். உண்மையான ஸ்வரூபத்தை நேரா நீங்க முயற்சி பண்ணி பார்க்க முடியாது. ஆனா எப்படி இந்த வழியாக நம்ம போமையானால் அந்த ஸ்வரூபமானது தாரா முடியும். அப்படிப்பட்டதான நாமாக்கள்ல பிரஜாபவா அப்படிங்கிற வரைக்கும் பார்த்தோம். எல்லா பிரஜைகளும் யாரிடத்திலிருந்து உண்டாராடோ, சகல பிராணிகளுக்கும் எது காரணமோ, சராசரமான சகல பிராணிகளுக்கும் எது காரணமோ, யஸ்ய பிரம்ம சக்ஷத்ரஞ்ச உபே பவத ஓதனா மிருத்யுர் யஸ்யோபசேதனம் கயித்தா வேத யத்ரதா அப்படின்னு இந்த ஒரு ஸ்வரூபமானது அதுல இருந்து எல்லாமும் வருது. அதோட மட்டும் இல்லாமல் அந்த ஸ்வரூபத்தை தான் எல்லாமும் லயத்தை அடையிறது. அதனால அவருக்கு பிரஜாபவான்னு பேரு வச்சோம். அதற்கு பிறகு பிரஜைகள்னா உண்டாரான்னு சொன்னா இவன் எங்க உண்டாரா? காலத்துல உண்டார், ஒரு சமயத்துல உண்டார். காலம்தான் எல்லாவற்றுக்கும் ஒரு அதிஷ்டானம். எதுவும் பிறக்கிற பொருள் எல்லாம் ஒரு காலத்துலதான் பிறக்கிறது. அந்த காலம்ங்கிற கோஆர்டினேட் உங்களால நோன்னு சொல்ல முடியாது. எந்த ஒரு செயல் நடந்தாலும் ஒரு காலத்துல நடக்கும். அந்த கால ஸ்வரூபியாக பகவான் இருக்க. அத சொல்றதுக்காக தான் அடுத்த நாம ஆஹா அப்படி. ஆஹான பகல்னு அர்த்தம். பகல்னா என்னத்தை குறிக்கிறது அப்படின்னு சொன்னா அறிவை குறிக்கிறது. பகல்ல வெளிச்சம் இருக்க, வெளிச்சம் இருந்தால் அறிவை குறிக்கிறது. இந்த பிரகாசமும் இருக்கே, இந்த அறிவு ஒண்ணுதான் எப்பொழுதும் எல்லோருக்கும் பிரகாசம். எனக்கு இந்த பொருள் தெரியும் ஆனா அறிவு தெரியாதுன்னு சொல்ல முடியுமா உங்களால? யாரா இருந்தாலும் சரி, சில பொருள் இருக்கு என்று தெரியும் ஆனா அதை நான் நேரா பார்க்கல, சாட்சாத்காரமா தெரியல அப்படின்னு சொல்லலாம். ஆனா அறிவை எனக்கு இருக்குன்னு தெரியுது ஆனா அதை நான் நேரா பார்க்கல, அதை அனுபவிக்கலன்னு சொல்ல முடியுமா? அறிவு நமக்கு வந்தால் அறியப்பட்டே வரும், அறியப்படாமல் இருக்காது. குடம் அறியப்படாமல் இருக்கலாம், யானை அறியப்படாமல் இருக்கலாம், வேற எந்த பொருளாவது சில பொருள் அறியப்படாமல் இருக்கலாம். அது இருக்கு சார் ஆனா நான் பார்க்கல, இப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன் வரும். ஆனா நமக்கு வரக்கூடியதான அறிவு என்னன்னா அது அறிவு இருந்தா அளவு அறியப்பட்டதான் இருக்கு. ஞானம் எப்பொழுதுமே சாட்சாத்கிருதம். அப்படி இல்லாதான ஞானம் வராது. அதான் அந்த ஞானத்துடைய உண்மை. அப்படிப்பட்டதான இந்த ஸ்வப்பிரகாசமான ஒரு சைத்தன்யம். ஸ்வப்பிரகாசமான சைத்தன்யம் அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த சைத்தன்யம் நான் ஒண்ணு தோணுகிறதே, இந்த நான் என்கிறது எல்லோராலையும் எப்பொழுதும் அறியப்பட்டு கொண்டே இருக்கிறது. ராத்திரி தூங்கினாலும் முழித்துக் கொண்டிருந்தாலும் சொப்னத்தை பார்த்தாலும் எப்பொழுதும் உங்களுக்கு நான் தெரிஞ்சுட்டே இருக்கு.
நான் தெரியாம இருக்கிறப்பாவது கிடையாது. தூங்கும் பொழுது நான் அறியாத போனாலும் காலம் பிறகு நான் தூங்கினேன்னு சொல்றேன். இந்த நான் என்கிறது அதை அறிவதற்கு உங்களுக்கு வெளிச்சம் வேண்டாம், வேற பதார்த்தம் ஒண்ணும் வேண்டாம். மற்ற பதார்த்தங்களை அறிவதற்கு கண்ணால பொருளை பார்க்கணும் அல்லது கையால அதை தொடணும், வெளிச்சம் வேணும். இவைகளாம் இருந்தா தான் உங்களால அந்த பொருளை உணர முடியும். ஆனா என்னை நான் உணர்வதற்கு எந்த ஒரு சகாயமும் வேண்டாம். நான் முழிச்சுட்டு இருந்தா போறோம், எல்லாம் தெரிஞ்சு போயிடும். நான்ங்கிறது தெரியாத நிலை யாருக்கும் கிடையாது. இதுக்கு படிக்க வேண்டாம். நீங்க ஸ்கூலுக்கு போனாதான் நான் தெரியும், இல்லைன்னா இல்லைன்னு ஏதாவது உண்டோ? கிடையாது. யாராவது நான் இல்லைன்னு சொல்றானோ? கிடையாது. எப்பொழுதுமே இல்லையோட நான் இருக்கேன் தான் சொல்றேன். அந்த அஹான் அகம்னு சொல்றது இதுதான் அகம் பிரம்மாஸ்மி. அப்படி இந்த அகம்ங்கிற ஒரு ஸ்வரூபத்தை நாம் அறிந்து கொள்ளட்டும். இது அகம்னு சொல்றேன். இந்த அகம் என்னதுன்னு எல்லாமே அர்த்தம். அகம்னா எல்லாமே அர்த்தம். எப்படி எழுத்துகளில் முதல் எழுத்து ஆ, கடைசி எழுத்து ஆ, ஆல இருந்து ஆ வரைக்கும் இருக்கிறது அகம். இதான் பிரத்யாகாரம் நியாயம்னு சொல்றது. இங்க இருந்து அங்க வரைக்கும் நடுவுல இருக்கிறது எல்லாமே அகம்தான். இந்த உலகம் முழுக்க எப்படி இருக்க அம்பாளுடைய ஸ்வரூபம் மாத்திருக்க அவர்ண ரூபிணி. இந்த எழுத்துகளுக்குள்ளேயே எழுத்து வடிவமாகவே அம்பாள் இருக்க. எல்லாமே அகம்னு சொன்னேடையானா இந்த டென்காம் பாச தேவரது. இந்த அகங்கிறது ஒரு பகல். பகல்னா வெளிச்சம், வெளிச்சம்னா ஞானம். அந்த ஞானமானது எப்படி இருக்கு? எல்லா ஸ்வரூபமாகவும் இருக்கு, எல்லா எழுத்தாகவும் மாத்திருக்கா ஸ்வரூபமாகவும் இருக்கு. ஆனா இத்தனையும் வர்ணனையானால் இத்தனையும் எங்க இருக்கு? காலத்துக்குள்ள இருக்கு. அந்த பகல் எனக்கூடியதான காலத்துல. பகல்னு சொன்னா பகல் மட்டும் இல்லை, பகலும் ராத்திரியும். ஏன்னா ஒண்ணு சொன்னா இன்னொன்னையும் சேர்த்து எடுத்துக்கலாம். உபலட்சணம்னு சொல்றேன். இதான் ஒண்ணுதான் சொல்லுவான், எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். இந்த பகல் ஸ்வரூபமாக பகவான் இருக்கார், காலஸ்வரூபமாக பகவான் இருக்கார். இந்த காலம் என்கிறது உலகத்தில் இருக்கிற எல்லா பொருளோடையும் சம்பந்தப்பட்டது. காலம் சம்பந்தப்படாததான பொருளை நீங்க சொல்லுங்க பார்க்கலாம், முடியாது. எந்தெந்த பொருள் சொன்னா இது எப்ப பிறந்தது அப்படிங்கிற, எப்ப அழிஞ்சது, எப்ப இருக்கு சொல்லு. அந்த டைம் கோஆர்டினேட் சம்பந்தம் இல்லாத வேற ஒண்ணும் இருக்காது உலகத்துல. ஸ்பேஸ்ல எந்த ஆப்ஜெக்டும் இருக்காது. அந்த டைம் கோஆர்டினேட்ங்கிறத நம்ம காலம்னு சொல்றோம். இந்த காலம் என்னதுன்னு ரொம்ப ஆராய்ச்சி பண்ணினா முன்னோர்கள், நமக்கு தெரியல. நம்ம என்ன டைம்னு சொன்னா 7 மணி ஆச்சு, 7:10 இப்படிதான் சொல்லிட்டு இருக்கோம். ஆனா டைம்ங்கிறது என்ன, எப்படி வந்தது அப்படின்னு ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி பாரு. இந்த டைம் நாம எதை சொல்லி கொண்டிருக்கோமோ அந்த காலமானது பகவத் ஸ்வரூபம். காலமானது சாட்சாத் பகவான் ஈஸ்வர ஸ்வரூபம். அந்த ஈஸ்வர ஸ்வரூபமா இருக்கக்கூடியதான அந்த காலமானது பகவான் என்ன பண்ணியிருக்கார்? நமக்கு எல்லோருக்கும் எல்லா பொருளோடையும் சம்பந்தம் பண்ணும். ஏன்னா எல்லாத்தோடையும் இருக்காரோ இல்லையா? அவர் எங்கும் இருக்காரோ இல்லையா? அவர் தான் ஸ்வதகா அசங்க, எதோடையும் சம்பந்தப்பட மாட்டார். அவருடைய சுபாவம் அப்படி. எதோடையும் சம்பந்தப்படாம இருக்கிற அவர் நமக்கு சம்பந்தப்படும்படி காட்டணும் என்பதற்காக, ஏன்னா உன்னோடு இன்னும் சம்பந்தப்பட்டாதானே இதன் வழியாக அதை அறிந்து கொள்ளலாம். மலையில நெருப்பு இருக்குன்னு எப்படி அறிவேள்? புகை பார்த்தா அறிவேள். புகை பார்த்தா நெருப்பு இருக்குன்னு எப்படி சார் அறிவேள்னார்? புகைக்கும் நெருப்புக்கும் விட்டு பிரிக்க முடியாதான ஒரு சம்பந்தம் இருக்கு. எங்கெங்க புகை இருக்கோ அங்கெங்கெல்லாம் நெருப்பு நிச்சயமா இருக்கணும் அப்படின்னு. ஆகையால் புகையை கண்டால் நெருப்பை எப்படி நாம் அறிகிறோமோ, புகையானது நெருப்பை அறிவதற்கு எப்படி ஒரு காரணமாக இருக்கிறதோ, அதே போல தானும் ஒரு காரணத்தை உண்டு பண்ணணும், அதன் வழியாக தன்னை அறிந்து கொள்வதற்காக. ஆகையால் என்ன பண்ணினார்? அகண்டமான ஒரு காலஸ்வரூபமா இருக்கிறவர் கண்டமான ஒரு காலத்தை உண்டு பண்ணினார். இந்த கண்டமான காலமானது எப்படி உண்டாச்சு அப்படின்னு சொன்னா சூரியனை உண்டு பண்றதுனால உண்டு. சூர்யாகந்தமசோ தாதா யதா பூர்வம கல்பயது. சூரியன் சந்திரன் எனக்கூடியதான 2 கிரகங்களை உண்டு பண்ணினார். உண்டு பண்ணி ஆகாசத்துல வச்சு விட்டார். அது என்ன ஆயிடுச்சு? பூமி முழுக்க சந்திரன் பூமியை சுத்த, சந்திர பூமியானது சூரியனை சுத்திக்கும். அல்லது பூமியை நிறுத்தினா சூரியன் பூமியை சுத்துறா போல காணப்படுகிறது. இப்படி பூமியும் சூரியனை சுட்டின்னு இருக்கிறதுனால பகல் இரவு ஏற்படும். எந்த பகுதியானது சூரியனுக்கு எதிர்க்க இருக்கோ அந்த பகுதியில பகல் இருக்கு, மறைஞ்சு இருக்கக்கூடியதான பகுதியில ராத்திரி ஏற்படும்.
இப்படி பகல் ராத்திரி இது ஏற்பட்டது. பகல் ராத்திரியை சுத்தி வந்துட்டே இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணினோம், ஒரு வாரம் 15 நாள் ஆனா ஒரு பட்டம், ஒரு மாதம், ஒரு ருத்து, அதுக்கப்புறம் 3 ருத்துக்கள் சேர்ந்து ஒரு ஆயனம், 6 மாசம் ஆச்சு, அதுக்கப்புறம் ஒரு வருஷம், இப்படி வளர்த்து கொண்டே போனோம். அதே போல இந்த ஒரு நாள் என்கிறத நமக்கு ரொம்ப பெருசா இருக்கு. நாளைக்கு உங்காதுக்கு வரேன்னு சொன்னா பகல்லையா சாயங்காலமா மத்தியானமா எத்தனை மணிக்கு தெரியல சார், நான் எங்கேயும் வெளியில போகாம காத்துட்டு இருக்கணுமா, கரெக்டான அப்ராக்சிமேட்டா இத்தனை மணிக்கு வரேன்னு சொல்றோமா இல்லையா? அது எதற்காக? ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்றதுக்காக. ஒரு நாள் என்கிறது ரொம்ப பெருசா. அதற்காக என்ன பண்ணினோம், ஒரு நாளை 24 மணி நேரமா பிரித்து 12 மணி நேரம் பகல், 12 மணி நேரம் இரவு என்று சொல்லி, அதுலயும் அந்த 12 மணி நேரம் தான் ரொம்ப பெருசா இருக்குன்னு ஒரு மணி இன்னும் சின்னதாகி 60 நிமிஷம், இன்னும் வர்றது 60 செகண்ட், இது வரைக்கும் போயிருக்கோம். இப்படி நம்ம விவகாரத்துக்கு டே டு டே ஆக்டிவிட்டிக்கு தகுந்தா போல இந்த காலத்தை நம்ம பிரித்தோம். இந்த காலமானது இப்பொழுது எல்லாத்தோடையும் சம்பந்தப்படுறது. எத்தனை மணிக்கு வரேன், எத்தனை மணிக்கு போறேன், எத்தனை மணிக்கு இருக்க போறேன், எத்தனை மணிக்கு சாப்பிட போறேன், நீங்க எந்த ஒரு செயல் செய்தாலும் இந்த மணிங்கிறது அதோட தெரியாமல் சேர்றத பத்தில இந்த காலத்தை நம்ம கண்ட்ரோல் பண்ணணும். இந்த காலமானது நமக்கு அடங்கியதாக வைத்துக் கொள்ளணும். அப்படி வைத்துக் கொள்ளலைன்னா இந்த காலம் உங்களை சாப்பிட்டு போயிடும். அதான் டைம் மேனேஜ்மெண்ட். இந்த காரியத்துக்கு எவ்வளவு காலமாகும், எவ்வளவு நேரமாகும், அந்த நேரத்துக்குள்ள அதை முடிக்கிறோமா, இல்ல ரொம்ப வேகமா போறோமா, இல்ல ரொம்ப நிதானமா போறோமா அப்படின்னு பார்த்தேன். அதுக்கு எவ்வளவு சமயம் வச்சிருக்கோமோ அந்த சமயத்துக்கு தகுந்தா போல அதை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அப்படிப்பட்டதான ஒரு சமயம் இருக்கிறதுல சமய பாலனம், இதுதான் காலம். அந்த சமய பாலகனாக அவர் இருக்கிறார். ஒவ்வொரு மனிதனுக்கும் எத்தனை நாள் இருக்கணும், எத்தனை நாளுக்குள்ள இந்த செயலை பண்ணணும், இவையெல்லாம் அவர் காலஸ்வரூபமா இருக்கார். அந்த காலத்தை நாம் நன்றாக கவனிக்கவே இல்லை என்றால் காலம் நம்மளை சாப்பிட்டு கரெக்டா அந்த சமயத்துக்குள்ள நம்ம பார்த்து கொண்டே இருக்கணும். இந்த டைம் மேனேஜ்மெண்ட் சொல்றாட இதெல்லாம் இப்ப இதெல்லாம் வேத காலத்திலேயே. இதுக்கு அறிகுறி என்ன, இந்த சமயத்தில் தான் இது பண்ணணும். காலம்பரை நீங்க எழுந்துன்னு எப்ப பண்ணணும், சூரியோதயத்துக்கு முன்னால 40 நிமிஷத்துக்கு முன்னால எழுந்துக்கணும். நீங்க அந்த சமயத்துல சத்தியாவந்தனம் பண்ண ஆரம்பிச்சு அந்த சூரியன் உதிக்கிற காலத்துல சத்தியாவந்தனம் முடிச்சுக்கணும். முடிச்சுவிட்டு மித்திர சஜர்ஷ நேதிருதோவோ தேவசியாதானதி அப்படின்னு ஆரம்பிச்சு அந்த சூரியனை நீங்க உபஸ்தானம் பண்ணணும். உபஸ்தானம்னு பெயர்னு அர்த்தம். சூரியன் உதிக்கிற காலத்துல சூரியனை ஸ்ப்ரே பண்ணணும். அதே போல சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னால சூரியனை ஸ்ப்ரே பண்ணிடும். தன்னோ தேவீர விட்டய ஆபோ பவந்து கீதையே தங்கோராமருணீமஹே ஜாதம் யஜ்ஞாய அப்படின்னு ஆரம்பிச்சு. ஏன்னா இந்த மனுஷனுக்கு ஸ்ரத்தா வரும். ஸ்ரத்தையினாலதான் எல்லா காரியமும் ஆகும். எதுக்காக சந்தியாவந்தனம் பண்றது, உங்க வாழ்க்கையில ஸ்ரத்தா வரும். சில பேர் முதல்ல ஆரம்பிக்கிற ரொம்ப சூறால பக்தியா பண்ணுவான். கொஞ்ச நாள் ஆனா குறைஞ்சு போயிடும். நேச்சுரல் தானே, மனுஷனுடைய சுவாவம் தானே. உபநயனம் ஆனந்தே 1000 காயத்ரி பண்றேன்னு ஆரம்பிப்பான் ஒரு 6 மாசம். அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டமா இருக்கு சார் 108, அப்புறம் 28, அப்புறம் சக்கரஸ்மரணம் வருது. நாளடவுல ஒரு பக்தியும் ஸ்ரத்தையும் குறைஞ்சுட்டே வருது. இந்த ஸ்ரத்த குறைஞ்சா அந்த காரியமானது நமக்கு பலத்தை கொடுக்காது. எதையும் ஸ்ரத்தையோட நம்பிக்கையோட பண்ணணும். அஸ்தி தேவோபலப்தவ்ய அஸ்தி தேவோபலப்தஸ்ய தத்வபாவ பிரதீகதி. அஸ்தி என்று தாங்கள் நம்பணும். அந்த ஸ்ரத்தையோட வேதாந்தத்தை கேட்கணும். அப்பொழுதுதான் அந்த அஸ்திங்கிறது அஸ்மிங்கிற நிலைக்கு வரும். இந்த ஸ்ரத்தா பக்தி வரணும். ஸ்ரத்தா பக்தி வரல அந்த காரியமானது முழுமையான பலத்தை கொடுக்காது. ஒரு காலத்துல தேவதைகளுக்கு அவளுக்குள்ள ஸ்வகாகர்த்தான்னு ஒருத்தர் இருந்தார். அவர் அந்த போஸ்டை விட்டு இங்க போயிட்டார். சில பேர் இருக்கா, இந்த அட்டதிப்பாலக்காள் இது போல இருக்கிறவங்க தீர்கோபாசனை பண்ணிடுவாங்க. இவ பிரம்மலோகத்துக்கு போனதுமே காயா தபயோரிவ பிரம்மலோகே. இந்தூர்லதான் நமக்கு வேதாந்த ஞானம். கண்ணாடியில நம்ம பார்த்தா அப்படி எதுவோ அது மாதிரி, கண்ணாடியில நம்ம மாதிரி தான் இருக்குது. ஆனா நம்மளே தானே கொஞ்சம் உங்க கண்ணாடியில நீங்க ரிஃப்ளெக்ஷன் நீங்கள் தானே, வேற இல்லையா? நீங்களேன்னு சொன்னீங்கன்னா லெஃப்ட் அண்ட் ரைட் மாறி இருக்கீங்க. உங்களை விட வேறன்னு சொன்னேனால் அது நான் ஏன்னு சொல்றேன். நீங்க கண்ணாடி முன்னால் நின்று கண்ணாடிக்கு முன்னால் இருக்கிறது வேற யாரும் சொல்லுங்கடா. நானே சொன்னேனால்
லெப்ட் ரைட் மாறி இருக்கே சார், என்ன பண்ண போறேன்? இப்ப என்னதான் பண்ண வேண்டார்? இதான் விவகாரம்னு இங்க இருந்து ஆரம்பிச்சு. அது மாதிரிதான் வேதாந்தத்துல எத்தனை தரம் வாசிச்சாலும் இங்க சந்தேகம் இருந்து கொண்டே இருக்கு இந்த தேசத்தை. ஆனா இதுவே பிரம்மலோகத்துக்கு போனேடையானால் அங்கே சாயாத பரியோரிவ பிரம்மலோகே அந்த இருட்டும் வெளிச்சமும் இப்படி டிமார்க்கேட்டா கிளியரா தெரியறதோ. இந்த சவுத்தோரமா பாருங்க, அது வரைக்கும் வெளிச்சம் இருக்கு, அங்கே ஒரு இருட்டு இருக்கு. ஆனா இது வரைக்கும் இருட்டு, இதில் மேல வெளிச்சம் அப்படி கிளியரா தெரியறதோ இல்லையா? அது மாதிரி ஆத்மா அனாத்மா கிளியரா தெரியுமா பிரம்மலோகத்துல? ஆகையால பிரம்மலோகத்துக்கு போனதான தேவதைகள் எல்லோருக்கும் முக்தி வந்தது. அங்க போனதுமே வேதாந்த விசாரணை ஆரம்பிச்சதுமே அன்னைக்கே முக்தி வந்தது. இருந்த போதிலும் அவ இந்த கலியுகம் எண்டார பரியந்தம் அங்கே உத்தியோகத்துல இருக்கணும். ஏண்டா இவ்வளவு தீர்க்கமான உபாசனை பண்ணியிருக்கணும், வருதுதான் அசமேத கர்மாக்கள்லாம் பண்ணியிருக்கணும் இல்லையா? அதனுடைய பலம் அனுபவிக்கணும். ஓஹோ, அதுக்காக அவளுக்கு ஒவ்வொரு போஸ்ட் கொடுத்துருக்கார். அதுல ஸ்வகாகர்த்தான்னு ஒரு போஸ்ட். அவர் என்ன பண்ணுவார், யார் யார் என்னென்ன கர்மாக்களை பண்ணினாலோ அவளை பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி பலத்தை கொடுப்பார். அப்படி இருக்கும் பொழுது ஒரு நாளைக்கு ஸ்வகாகர்த்தா எங்கேயோ போயிட்டார். எனக்கு வேண்டாம்னு சொல்லிட்டு போயிட்டார். அது பண்ணலாமா இல்லையா? உத்தியோகத்துல இருக்க உத்தியோகம் வேண்டாம்னு சொல்லிட்டு போயிடலாம். தேவதைகள்லாம் பார்க்கற அந்த போஸ்டுக்கு யார போடுறதுன்னு தெரியும். தேவாவை ஸ்வகாகர்த்தாரும் நாவில்லன். தேவதைகள்லாம் ஸ்வகாகர்த்தாவை அறிய பிடிக்கல. என்ன பண்றது? இப்படி சமப்பட்டு இருக்க யாராவது ஒருத்தர் போஸ்ட் ஆகணும், போட்டு ஆகணும். ஏன்னா லோகத்துல எத்தனையோ பேர் டெய்லி கர்மாக்களை பண்ணிட்டே இருக்கா, கர்மாவுடைய பலம் கொடுத்துட்டே இருக்கணும். கரெக்டா பார்த்து எண்ணி இல்லையே என்ன பண்றது? தத்யோ பாரஹஸ்பத்யம் அப்ருவன். அவன் நேர போய் பிரகஸ்பதி குரு இருக்காரு, அவருடைய பிள்ளை சமியுவை போய் கேட்டார். சம்யூன்னு பேர் அவர். அவர்கிட்ட போய் கேட்டார், கொடுங்க. அவர் சொன்ன, எனக்கு என்ன சார் தலை எடுத்து உத்தியோகம் பண்ணுட்டார். பார்த்தல எப்படி இருந்தது பாருங்க. இப்பெல்லாம் பிறந்ததுமே அமெரிக்கால உத்தியோகம் பண்ணணுங்கிற எண்ணத்துலதான் இருக்கா பசங்க. அப்பெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஏதோ சாப்பிடுறது இருக்கோ இல்லையோ போருமே, நம்ம தபஸ் பண்ணிட்டே இருப்போம், 4 பேருக்கு முடிஞ்ச சகாயம் பண்ணிட்டே இருப்போம், அவ்வளவுதான். உத்தியோகத்தை போய் கை கண்டிருந்து என்ன அவஸ்தை பண்ணோம், வேலைக்கு சந்தியாவந்தனம் பண்ண முடியாம வேண்டாமாங்க அப்படிங்கிற எண்ணம் இருந்து ஒத்துக்கல. மறுபடியும் பார்த்தேன், எங்கேயும் பார்த்தாலும் யானை ஒத்துக்கல, வேற வழி என்ன பண்றதுங்க. பிரகஸ்பதி கேட்டார், இப்போ உங்க பையன் இருக்கார், அவர் ஒருத்தர் தான் எலிஜிபிள் கேண்டிடேட் உலகத்துல, உலகத்துலயும் வேற யாரும் கிடையாது, அவரை உத்தியோகத்துக்கு எடுத்துக்க சொல்லுங்களேன் அப்படின்னு. அவர் சொல்றார், என் பையனுக்கு 18 வயசு ஆயிடுதுப்பா, 16 வயசு ஆயிடுச்சுன்னா அவன் மேஜர், இது மேல நான் அட்வைஸ் பண்ணக்கூடாது. பிராப்தே ஷோடச வர்ஷேது புத்திரம் மித்ரவதாச்சதே. நம்ம சொல்லலாம், இது போல இருக்கிறது டிசிஷன் இருக்கிறது அவன் தான் எடுத்துக்கணும், நம்ம எடுத்துக்கூடாது. ஆகையால் சொல்லி பார்க்கிறேன் அப்படின்னு. சரி, அப்ப பிரகஸ்பதி கம்மியூட்ட சொன்னார், ஏண்டாப்பா இது போல இருக்கேன். அப்பா சொல்றேன், சரி பார்க்கலாம் அப்படின்னு. மறுபடியும் தேவதைகள் அப்ரோச் பண்றப்ப சொன்னார், சரி நான் வரேன், ஆனா ஒரு கண்டிஷன், எல்லோரும் கர்மாக்களை பண்ணும் பொழுது ஸ்ரத்தையோடு அவா பண்ணினா அவளுடைய பண்ணின கர்மாவுடைய பலத்தை நான் கொடுத்துருவேன் அவளுக்கு. ஸ்ரத்தை இல்லாமல் யார் பண்றாளோ அந்த கர்ம பலமானது என் அக்கௌண்ட்ல வந்துடும் இஷ்டமான. அப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல வேற ஒண்ணும் பண்ண முடியல. எம்ப்ளாயி சொல்ற மாதிரி தான் ஆயிடுது, எம்ப்ளாயி இருக்கிறது பட்டி இல்லாம ஆயிடுது. சரின்னார், செஞ்சுட்டார். எல்லோரும் கர்மாக்களை பண்ணும் பொழுது அந்த கர்ம பலத்தை கரெக்டா கொடுத்துட்டே இருக்காரு. அன்னன்னைக்கு வேலை அன்னன்னைக்கே முடிச்சுட்டு தான் வரும். அப்படி ஒரு தம்பி கட்டிக்காரனா. ஆனா என்ன ஆச்சுன்னு ஒரு 6 மாசம் ஆச்சு. யாரு கர்மாக்களை பலனை பண்றாளோ தொடங்குறாளோ அவ முதல்ல 1 வாரம் 10 நாள் ஒழுங்கா சின்சியரா ஜப்பம் பண்ணிட்டே இருக்கா, கர்மாக்களை பண்ணிட்டே இருக்கா. அதுக்கப்புறம் மெக்கானிக்கலா போயிடுது கர்மா. மெக்கானிக்கலா போக போக அவளுக்கு ஸ்ரத்தா குறைஞ்சது. ஸ்ரத்த குறைஞ்சதுமே என்னாச்சுன்னா அவளுடைய கர்ம பலமானதெல்லாம் இவருடைய அக்கௌண்ட்ல வர ஆரம்பிச்சு. இவருக்கு சமீபத்து எவ்வளவு பலம் வந்ததுன்னா 100 அஸ்வமேத யாகம் பண்ணினா எவ்வளவு பலமோ அவ்வளவு பலம் வந்தது. இப்ப யாரு நடங்கினான்னு இந்திரன் நடங்கிட்டான். ஏன்டான்னா அவர் போஸ்டுக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு. 100 அஸ்வமேத யாகம் யாரு பண்றாளோ அவன் அந்த போஸ்ட பண்ணிவிடுவா, இவனை ஆட்டோமேட்டிக்கா இறக்கி விட்டுருவான், அவ்வளவுதான். வேற ஒண்ணுமே கிடையாது. அந்த போஸ்ட் விவகாரம் யாருக்கு அவ்வளவு பலம் வருதோ அடுத்த நாள் காலமே அவன் உட்காருவான், இவர் இறங்க வேண்டியதுதான், வேற வழி. அதனால இந்திரன் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா வேற வேலை பண்றாளோ இல்லையோ இது ஒண்ணு ஷியூர், உலகத்துல யாராவது 100 அஸ்வமேதையாக பலம் வருதா பார்த்துட்டே இருப்பார். கிட்ட வர ஆரம்பிச்சதுமே அதை டெஸ்ட் பண்ணிடணும். ஒரு 50 ஒரு வருஷம் மேனக்க எத்தனையோ பேர் வச்சுட்டு இருக்காது போல வாரம்.
அவளுடைய பலத்தை குறைச்சுக்கணும். இல்லைன்னா நம்ம உத்தியோகத்துக்கு ஆபத்து சார். உத்தியோகம்னா எவ்வளவு பெனிஃபிட்ஸ், காசை தவிர மீதி பிரிஞ்சு பெனிஃபிட்ஸ் தான் ஜாஸ்தி. அதுலதான் மனுஷங்களுக்கு ஆசை போறதே இல்லை. டெலிபோன் வேணும், வேலை செய்யறதுக்கு மனுஷன் வேணும், காசுன்னு அது என்னைக்கோ போச்சு, காசை பத்தி கவலைப்படலை. இதுதான் விவகாரங்கள் வேணும், பதவி வேணும், நம்மளை பார்த்ததுமே எல்லாரும் 4 பேர் எழுந்து நிக்கணும். இப்படிப்பட்டதான எண்ணங்கள்லாம் அந்த மனசுல அப்படியே ரூடமா போயிடுது. அது இல்லைன்னா அவளால வாழ முடியல. ஆகையால் என்ன பண்ணினார் அப்படின்னார், இந்த தமிழனுடைய பலமானது எப்படி குறையணுமே, என்ன பண்றது என்ன ஒண்ணும் தெரியலையே நடுங்கினார். நேரா கொண்டு போய் என்ன பண்ணினார், மகாவிஷ்ணு போய் நமஸ்காரம் பண்ணினார். சுவாமியை என்னை காப்பாத்துங்கோ, வேற வழி இல்லையே அப்படி. மகாவிஷ்ணு பார்த்தார், எப்பவுமே உங்களுக்கு தலைக்கு மேல போனாதான் என் ஞாபகம் வரும், அது வரைக்கும் தூங்கிட்டு இருப்பேன். ஏன் எப்பவே ஸ்வகாகர்த்தா இல்லைங்கிறப்ப நீங்களா டிசைட் பண்ணி ஒருத்தரை போட்டீங்க, அப்பவே என்ன நினைக்க வேண்டாமா சொல்லுங்க பாருங்க. பாரத யுத்தம் 2 பேரும் சேர்ந்து தர்மபுத்திரம் இவாளும் சேர்ந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன பண்ணினா, நம்ம 2 பேரும் தாய கட்டாடுவோம், இந்த தூரத்துல யாரை தோத்து போனா அவ காட்டுக்கு போகணும் அப்படின்னு ரெடி ஆயிடுது. இது வரைக்கும் துரியோதனன் கூட்டம் ராஜா கூட்டம் போகாமல் இருக்கப்படாதுங்கிறதுக்காக தர்மபுத்திரம் வந்தார். எல்லாமும் நடக்குது. அங்க இருக்கக்கூடிய சபையில எத்தனை பேரும் இருக்கா. இப்ப தாய் விளையாட ஆரம்பிக்க போறார். அந்த சமயத்துல துரியோதனன் அனௌன்ஸ் பண்றான், எனக்கு பதிலாக எங்க மாமா விளையாடுவார், யாரும் சப்பதி மாமா விளையாடுவார் அப்படின்னு. இவரும் விளையாடு சரின்னு ஒத்துண்டார். வளதெல்லாம் பாரு எல்லாம் அடுத்து தோத்து போடுது எல்லாம். அதுக்கப்புறம் கிருஷ்ண பரமாத்மா வந்தார். என்ன ஆச்சுன்னு இப்படி ஆயிடுது, நீங்க தான் காப்பாற்றணும். நான் காப்பாத்துறத பத்தி ஒன்றும் கவலையே இல்லை, எல்லாரையும் காப்பாற்ற அது ஒண்ணுதான் இருக்கு. ஏதோ வாயுமானி பூட்டானி ஜாயந்தே ஏ நஜாத்தானி ஜீவந்தி. ஆனா ஒண்ணு, அப்பொழுது எனக்கு பதிலாக சகுனி மாமா விளையாடுவார்னு சொன்னாரு, அப்போவாது உனக்கு தோண வேண்டாமா எனக்கு பதிலாக கிருஷ்ணன் விளையாடுவார்னு. விளையாடிருந்தா இவனுடைய மாயை என்ன இருக்கும். இந்த சகுனி மாயையில சாப்பிடுற சம்பர மாயனா மாயா கேட்டா மயா சுரட்டா என் மாம் பத்து நாரதா ஏட்டானர். தர்மபுத்திரன் சொல்றார், அதை எழுது ஞாபகம் வரல என்ன படம். அவர் சொன்ன பிறகு முதல்லயே சொல்லலை, ஞாபகம் இல்லைன்னு வச்சுக்க. ரைட், எனக்கு பதிலாக எங்க மாமா விளையாடுவார்னு மாமாங்கிற பதத்தை சொன்னதுமே சரி ரொம்ப சந்தோஷம். எனக்கு பதிலாக எங்க மாமா வருவார் நினைச்சா விடுவார். என்ன தர்மபுத்திரருடைய சுபாவம் எப்படின்னா, அவர் எப்பொழுது மனசால பகவான் நினைக்கிறாரோ அந்த சமயத்துல பிசிக்கலாக பிரத்யட்சமாவார் கிருஷ்ண பரமாத்மா. அவர் தலைக்கு மேல வெள்ளம் போன பிறகு என்ன சொல்றீங்க, பரவாயில்ல என்ன பண்றது, ஆனா தேவதைகளை காப்பாத்தி ஆகணுமோ. அதுக்காக பகவான் என்ன சொன்னார், சரி வேதத்துல ஒரு மந்திரம் இருக்கப்ப, இனிமேல கர்மாக்களை பண்றவாள்லாம் இந்த மந்திரத்தை சொல்லுங்க. சத்தையோராவணேமஹே காதும் யஜ்ஞாய காதும் யஜ்ஞபதயே காதும் யஜ்ஞாய ஞாதும் யஜ்ஞபதயே. யஜ்ஞபதிக்கும் யஜ்ஞத்தையே காப்பாற்றுவதன் பொருட்டு தெய்வீ ஸ்வத்திரத்துனா தேவதைகளுக்கெல்லாம் ஸ்வத்தி வரட்டும். இனிமேல ஊர்வஞ்சிகாத பேட்டதம் இதான் மருந்து எல்லாவற்றுக்கும். தன்னோ அஸ்து விபதே சஞ்சதுஷ்பதே இந்த மந்திரத்தை சொல்லுங்க. அப்ப என்ன ஆகும், ஸ்ரத்தை இல்லாமல் பண்ணின கர்மாக்களுக்கு கூட ஸ்ரத்தையாகும்படி ஆயிடும். என்னடா செய்யறாரு, அன்னியில இருந்து செய்யு அக்கௌண்ட்ல ஒரு கர்மா பலமும் போறது இல்லையா. ஏன் போறது இல்லைன்னு இந்த மந்திரம் சொன்ன, அது என்ன கர்மா ஸ்ரத்தையோட பண்ணினதாக ஆயிடும். வேதம் எத்தனை விஷயங்கள் சொல்றது பார்த்தல. நீங்க சந்தியாவந்தனம் பண்ணும் பொழுது ஸ்ரத்தை இல்லாம டிவியை பார்த்து தியானம் பண்ணிட்டாரோ, ஒருத்தர் என்ன பண்ணார், நின்றுட்டு சந்தியானம் பண்ணி ஜபம் பண்ணிட்டே இருக்காரு. என்ன கையில பிளேட் வச்சுட்டு போண்டா சாப்பிட்டே இருக்காரு. உண்மையே பண்ணிட்டு இருக்கேன், நான் சந்தியாவந்தனமே பண்றேங்கிற. நான் என்ன பண்றது, அவர் ஒண்ணு சாப்பிட்டு பண்ணணும் வேண்டாம் சொல்ல. ஏன்னா காலாதீதமான பிராயசித்தார்த்தையும் கொடுத்துட்டு இருக்கேன். ஏதோ டைம் ஆயிடுது ஒரு பிராயசித்தம் சொல்லிட்டு இருக்கோம். ஆனா என்னடா அதையும் சாப்பிட்டு சாப்பிட்டு கொண்டே இது பண்ணணுமா காயத்ரி மந்திரத்தை. என்ன ஆகும் தெரியாம நாக்க நீங்களே கட் பண்ணி போயிடு அவ்வளவு. அப்ப யார வைவன் பாகவதர் சொல்றார், தெரியாம என் நாக்கை என் பற்கள் கடைச்சிருக்கு, நான் பல்ல வைவேனே நாக்க வைவேனேங்கிற. நம்ம பல்லா நம்ம நாட்டை கடிச்சு விட்டு யார வைய போறேன். அதனால நம்ம என்ன பண்ணணும், ஸ்ரத்தையோட இருக்கும். அந்த ஸ்ரத்தைங்கிறது நமக்கு எப்படி இந்த காலமானது அழிச்சுக்கணும். ஆனா அந்த காலத்துல நம்ம ரொம்ப பத்திரமா இருக்கு, இதை தெரிந்து கொள்ளணும். ஆயால் இந்த காலமே நம்ம பத்திரமா காப்பாத்துன்றத. இனிமேல காலனோட உங்களுக்கு பயம் இல்லை.
காலனை கண்ட்ரோல்ல வைத்துக் கொண்டிருக்கிற பரமேஸ்வரன். கால கால பினாகி பேரு அந்த பரமேஸ்வரனானவன் காலனுக்கு யமதர்மராஜாவுக்கும் காலமா இருக்கார். எங்க தெரியுது? எஸ்ய பிரம்ம சக்ரஞ்ச உபேபவத ஓதன மிருத்யுர் எஸ்ய உபசேதனம். எல்லாவற்றையும் சாப்பிட்டு கொண்டிருக்கும் பொழுது அந்த மிருத்யுவை என்ன பண்றா தெரியுமா? அது ஊறுகா மாதிரி தொட்டுக்கிறான் அல்லது சாம்பார் மாதிரி வச்சுட்டு இருக்க. அதை இதோட சேர்த்து அதையும் சாப்பிடுற. வெறும் சாம்பாரை குடிக்க முடியுமா உங்களால? முடியாது. வெறும் அன்னத்தை சாப்பிட முடியுமா? முடியாது. ஆனா என்ன பண்றேன்? இந்த அன்னம் உள்ள போகிறதுக்காக பக்கத்துல இருக்கிற இந்த பதார்த்தத்தையும் அதோடு சேர்த்து கலந்து சாப்பிடுறேன். அதே போல உலகத்தை எல்லாவற்றையும் பிரளய காலத்தில் தன்னிடத்தில் சேர்த்து கொண்டிருக்கும் பொழுது பரமாத்மா என்ன பண்றார்? அந்த யமதர்மராஜையும் சேர்த்து சாப்பிடுறாரு. இதனால யமதர்மராஜா எதுக்கு வேண்டியது? உபசேதனம் ஸ்வயம் மத்தியமானத்திலே அந்நிய அதன ஹேதுத்வம். தானும் சாப்பிடப்பட்டு மற்றவர்களை உட்கொள்வதற்கு சகாயமா இருக்கிறது உபசேதனம். இப்படி எல்லாம் கண்டுபிடிச்சிருக்காரு. அப்படி அந்த காலமா இருக்கிறவர் இந்த மார்க்கண்டேய லீலையில யமதர்மராஜா பாசத்தை போட மார்க்கண்டேயனுடைய சரீரத்தை பாதம் பட்டு அவருடைய லிங்க சரீரத்தை இழுத்துன்னு போகும் பொழுது அவர் லிங்கத்தை ஆலிங்கனம் பண்ணும் பொழுது, அதான் அலிங்கம்னு பேர். லிங்கத்தை ஆலிங்கனம் பண்ணிட்டார், தன்னோட ஒன்னா சேர்த்துக்கணும் பண்ணார். அப்பொழுது அவர் பாசத்தை வீட்ட எதிர்க்க சுவாமியை எதிர்த்து பரமேஸ்வரன் எதிர்த்தவர் அந்த யமதர்மராஜாவை ஒரு எட்டி புதைச்சார். அதுல இருந்து ஆரம்பிச்சு அவருக்கு காலம் எனக்கூடியதான பெயர் வந்தது. ஆகையால் இந்த காலம் நான் சொல்லுவதை அவரை தியானம் பண்ணிக்கோமையானால் காலம் நம்மளை ஒன்றும் பண்ணாது. ஆகையால் பரமாத்மா எப்படி இருக்கார்? ஆஹாஹா பகல் ஸ்வரூபமா இருக்கார். அதோட மட்டுமல்ல, சம்பத்தரா காலஸ்வரூபமாகவும் இருக்கார். சம்பத்தரம்னு சொன்னா இந்த காலத்தினுடைய மேக்சிமம் யூனிட், காலத்தினுடைய மினிமம் யூனிட் திருட்டின்னு. ஒரு தடவை இப்படி துடுக்கு போட்டேன் எவ்வளவு டைமோ அதுக்கு திருட்டி திருட்டி யுகாயசே கிருஷ்ணா அப்படின்னு கிருஷ்ணனை மறைஞ்சு போயிருக்கும் பொழுது கோபிகள்லாம் சொல்ற, இந்த சொடுக்கு போடக்கூடியது அந்த நேரம் அதை போக மாட்டேங்க உங்களை பார்க்காம ஒரு யுகம் ஆறுதுன்னு. இந்த காலங்கிறது நம்ம மனசுடைய சுரூபம். ராத்திரிக்கு டக்குன்னு 3 மணிக்கு முழிப்பு வந்துருதுன்னு தூக்கமே வரல, 5 நிமிஷத்துக்கு வரதான் கிடையாது பாக்குறான். பகல் வரமாட்டேங்கிறது சார். காலமானது போகல. சில சமயத்துல லெக்சர் கேட்டுட்டே இருக்கு, ஏன்னா அதுக்குள்ள முடிச்சு விட்டாரு. என்ன டைம் பார்த்தா 8 ஆயிடுதுன்னா என்னன்னா டைம் போறதே தெரியலையே. என்ன சில சமயத்துல இப்படியாகும், சில சமயத்துல அப்படியாகும். ஆகையால் இந்த காலம் என்கிறது நம்ம மனசுக்கு சேர்ந்தது. அந்த காலமானது நாம இப்ப சொன்ன பார்த்தா பகல் இரவுன்னு ஆரம்பிச்சு ஒரு சம்பத்சரம் வரைக்கும் போறோம். இந்த சம்பத்சரத்தோட நிறுத்தி விட்டோம் காலத்தை. ஏன் சம்பத்சரத்தோட நிறுத்தி விட்டேன் அப்படின்னா, ஒரு சம்பத்சரத்தை எல்லாமும் சேர்ந்து வரும். இப்ப பாருங்க, வசந்த ருதுன்னு பேர். இந்த சித்திரை வையாட்டி 2 மாசம் கிடைக்க வசந்த ருதுன்னு பேர். இந்த வசந்த ருது எப்ப வந்தாலும் மல்லி புஷ்பங்கள் கிடைக்கும், மாங்காய் கிடைக்கும், புது புளி கிடைக்கும். இதெல்லாம் அந்த ருத்துடைய விவகாரம். அதே போலயே அடுத்ததாக வருஷ ருத்து வந்துடுதுன்னு வச்சுங்களேன், அப்ப இதெல்லாம் போயிடும். இவைகள்லாம் கிடைக்க அப்ப மழை பெஞ்சுட்டே இருக்கும். இப்படி ஒவ்வொரு ருதுவிலையும் அந்த சைக்கிளிக்கலாக வந்து கொண்டே இருக்கு. ஆகையால் நம்ம எல்லாமும் ஒரு ஆர்டரா வரதுனால அது போறோம்னு வச்சுட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் சம்பத்சரோவை பிரஜாபதி சம்பத்சரமே பாவருந்தே. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில இந்த சம்பத்சரம்ங்கிறது ஒரு யூனிட்டா இருக்கு. அவன் பிறக்கிறதும் சம்பத்சரம் தான், மரணானந்தரம் மறுபடியும் பிறவி இருக்கிறதும் ஒரு சம்பத்சரம் தான். பிறக்கிறதுக்கு முன்னால அப்பா வயசுல 2 மாதமும் அம்மா வயசுல 10 மாதமும் இருக்கான். அப்படி இருந்து ஒவ்வொரு மனுஷனும் காலமானதுமே சொர்க்கலோகத்துக்கு போய் அல்லது இந்த லோகத்திலேயே புண்ணிய பாபங்களை அனுபவித்து பிறகு அந்த லிங்க சரீரமாவது அங்கிருந்து ஹோமம் பண்ணப்பட்டு தள்ளப்பட்டு மேகத்துல போய் விட்டுக்கிறார். மேகம் வழியாக மழை வழியாக பூமியை சேருகிறார். பூமியில் இருக்கக்கூடியதான எள்ளுங்கொள்ளாக இருக்கக்கூடியதான பொருள்களை ஒட்டிக்கிறார். பிறகு அவைகளை உட்கொண்டதான ஒரு ஆணினுடைய சரீரத்துல மாட்டிண்டு வீரிய ரூபமாக 2 மாசங்கள் அங்கு தங்கி நிற்கிறார். பிறகு ஒரு பெண்ணினுடைய சரீரத்துக்குள்ள போய் அவளுடைய கர்ப்பப்பை, அத ஜராயுன்னு பேர். கர்ப்பப்பைக்கு என்ன பேர் சமஸ்கிருதத்துல? ஜராயு. அதுல இருந்து பிறந்தவாளுக்கு ஜராயுஜாள் அப்படின்னு. மனுஷாள் பசுக்கள் இவையில அம்மா அவனுடைய கர்ப்பப்பையில இருந்து வந்தவா, அப்படி ஜராயுஜாள்னு அப்படின்னு பேர். இப்படி 5 இடத்துல தங்கி இருந்து அப்புறம் தான் வராராம். வக்கலோகம், மேகங்கள்,
பூமி, மரங்கொடிகள்ல இருக்க எள்ளுங்கொள்ளு, அது வீரியம். பிறகு 5வது ஆவதியில ஒரு அம்மா நடத்துல இருந்து அங்கிருந்து வெளியில வரா. இப்படி வர்றதற்கு ஒரு சம்பத்சர காலம். அவ என்னைக்கு புருஷனுடைய சரீரத்துல வந்தானோ அன்னில இருந்து இந்த பூமியில வர்றதுக்கு ஒரு சம்பத்சர காலம். ஸோ 1 இயர். ராமாயணத்துல ததஸ்து துவாதசே மாசே சைத்ரே நாமமி கேதிதௌ. ததஸ்து துவாதசே மாசே 12வது மாசத்துல என்ன? அதே 12வது மாசம் சொல்றேன். அவர் அப்பா சரீரத்துல இல்ல, பாயசத்தினால பிறந்தார். ஆகையில என்னடா பண்றது? அம்மா சரீரத்தையே 2 மாசம் இருந்துட்டாராம். சரி, 12வது மாசம் தான் வெளியில வந்தார். அப்படி இது ராமாயணமானது தர்ம கிரந்தம். அது ஒண்ணும் இந்த பக்கம் அந்த பக்கம் அங்கேஸ்டா போகப்படாது. அப்படி ஒரு சம்பத்சரம். பிறகு நீங்க வாழ்ந்துட்டு இருக்கலாம். எத்தனை நாள் வாழ போறேன்னா அது 120 சம்பத்சரங்கள் வாழலாம். இல்லரும் ஜீவே மகரதம், நந்தா மகரதம், மோதா மகரதம், ரவா மகரதம் சொல்றதே வேதங்கள். 100 தானே சொல்றது, நீங்க 120ன்னு சொல்றேன். வேதத்துல 100ன்னு சொன்னா அப்ராக்சிமேட்லி 100ன்னு அர்த்தம். 9900ன்னு அர்த்தம் கிடையாது. ஏண்டா சதசஹஸ்ரா அதிக வாசகா அனந்த வாசகா. வேதமே 100 1000 நான் சொன்னேன் நிறைய அர்த்தம். அவ்வளவுதான். ஓஹோ, அப்ப கரெக்டா எவ்வளவுதான் இருக்கா எப்படி கண்டுபிடிக்கிறது? இதுக்காகத்தானே வேதாங்கமான ஒரு ஜோதிஷம்னு ஒரு கிரந்தத்தை எழுதியிருக்கேன். அந்த ஜோதிஷ் சாஸ்திரத்துல ஒவ்வொரு கிரகத்துக்கும் இத்தனை வருஷங்கள் கணக்கு. சூரியனா 6 வருஷம், செவ்வாயா 7 வருஷம், சந்திரனா 10 வருஷம். எப்படி வரிசையா கொடுத்து இப்படி வரிசையா சுக்கிரனா 20 வருஷம். அப்படி சுக்கிரதேச நன்னாதான் இருக்கு. 10 சுக்கிரதேசம் பறக்கிறதே போயிடுதுன்னு 120 வருஷம். சில பேர் அப்படி சொல்லிட்டு இருக்காரு, நீ சுக்கிரதேசம் தான் கொடுக்கணும், எந்த தசையும் பலத்தை கொடுக்கலாம். இவன் சன்னியாவந்தனம் பண்ணா எல்லா தசையும் சனி தசை உட்பட உங்களுக்கு நல்லதான் கொடுக்கும். எந்த தோஷமும் பகவன் நாமா உச்சாரம் பண்ணா இதுல போயிடும். நீங்க பகவானுடைய நாமாவையோ மந்திரத்தையோ எப்பொழுது சொல்றீங்களோ சகல தோஷமும் நீங்க இருக்கிற இடத்துல வேலை செய்யாது. அப்படி இருக்கு. நம்ம தெரியாம ஏதோ அஜ்ஞானத்துல இப்படி இந்த 9 கிரகங்களுடைய டோட்டலையும் சேர்த்தடையான தசைகள் 120 வரும். அதனால மனுஷனுடைய வயசு என்ன? 120. அந்த 120 வயசை 2ஆ பிரிச்சுட்டோம். என்னது? 60 இது ஃபர்ஸ்ட் ஹாஃப், செகண்ட் ஹாஃப். எதுக்காக சார்? ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நீங்க பிறந்து வளர்ந்து இந்த குடும்பத்துக்காக எல்லாத்தையும் பண்ணி குழந்தைகளையும் தயார் பண்ணிவங்க மாதிரியே அதற்கு பிறகு அந்த 60 வயசு ஆயிடுதுமே, இது மேல இந்த நெக்ஸ்ட் ஹாஃப் 60 இயர்ஸ் பத்தில அது பகவானுக்காக அர்ப்பணம் பண்ணணும். அதனால்தான் 60 வயசு ஆனது சக்தியப்த பூர்த்தி அப்படிங்கிறான். இந்த சக்தியப்த பூர்த்தின்னு வந்ததுக்கு என்ன அர்த்தம்? நீங்க எந்த வருஷத்துல பிறந்தீடோ அதே வருஷம் மறுபடியும் வந்தா வராதே சார். நான் 1940ல பிறந்தேனே, 1940 வரவே வராதுன்னு. அதுக்காக தான் அந்த பேர் வச்சுக்காதீங்கோ. நாங்க என்ன பிறந்தோம்? பிரபவா விபவா பிரஜோத்பத்தி ஆகியிருந்த பவா யுவா அப்படின்னு பேர் வச்சிருக்கோம் ஒவ்வொரு வருஷத்துக்கும். இப்ப நீங்க எந்த வருஷத்துல ராட்சசா வருஷத்துல பிறந்தேன்? ஏதோ வருஷத்துல பிறந்தேன். எந்த வருஷத்துல பிறந்தேனோ அந்த வருஷத்துல மறுபடியும் அந்த வருஷம் மறுபடியும் வறுமையானால் 60 வருஷங்கள் முடிந்தது. இப்ப இந்த 60 வருஷங்கள் மறுபடியும் முடிஞ்சது என்ன அர்த்தம்? அது ஒரு இண்டிகேஷன். இனிமேல் நீங்க பிரவருத்தி லட்சணமான தர்மத்தை இத்தனை நாள் அனுபவித்தேள். பிரவருத்தி லட்சணம்னா என்ன? குடும்பத்தை முன்னுக்கு கொண்டு வருது. சாஸ்வதமான தர்மங்கள். எங்க இடத்துல ராமாயணம் படிக்கப்படுறது, அந்த ராமாயணத்தை மறுபடியும் உங்க பையன் படிக்கணும், பசங்கள் படிக்கணும், பேரன்கள் படிக்கணும், அவளுக்கு சொல்லி கொடுக்கணும். நம்ம இடத்துல என்ன பண்ணணும்? காலம் எழுதுன்னு வீட்டுக்கு முன்னால கோலம் ஜலத்தை தெளித்து கோலம் போடணும், இவைகளும் சொல்லி தரணும். பண்டிகைன்னு வந்ததுன்னா வீட்டுக்கு தோரணம் கட்டணும், இப்படி எல்லாம் சொல்லி தரணும். பெண் குழந்தைகளுக்கும் சொல்லி தரணும், ஆண் குழந்தைகளுக்கும் சொல்லி தரணும். இவ சொல்லி தந்தா தான் அந்த தர்மங்கள் வரும். புத்தகத்தை பார்த்து இந்த தர்மங்களை அனுஷ்டானம் பண்ண முடியாது. வம்ச பாரம்பரியமாக வரக்கூடியதான செயல்களை பெரியோர்கள் அதை பார்த்து பார்த்து குழந்தைகளுக்கு சொல்லி தரணும். இந்த காலத்துல பூஜை நடந்தா நீங்களே பூஜை பண்ணக்கூடாது. குழந்தைகளை உட்கார வச்சு நீங்க சொல்லிக் கொடுக்கணும். நீ பண்ணு பூஜை, நான் படிக்கிறேன், அப்பத்தானே அவளுக்கு தெரியும். இல்லைன்னா ஒண்ணுமே தெரியாது. நீ போயிட்டு வாப்பா ஸ்கூலுக்கு, நான் பாத்துக்கிறேன். அவனுக்கு 8 மணிக்கு ஸ்கூலு அனுப்பிச்சு விட்டுருவாரு. அதுக்கப்புறம் 9:30 மணிக்கு மேல எல்லாம் நீட்டா உட்காந்து 10 மணிக்கு சாயங்காலம் வரும்போது அவருக்கு பிரசாதம் கிடைக்கும். அவன் என்ன நினைச்சிட்டு இருக்கா? பண்டிகைன்னா பிரசாதம்னு அர்த்தம். இது ஒண்ணுதான் தெரியுறதே தவிர என்ன ஏதுன்னு தெரியாத நிலைக்கு நம்ம வந்துட்டோம். அப்படி இல்லாம எல்லாவற்றையும் சொல்லி கொடுத்து 60 வயசு ஆன பிறகு இது மேல எல்லாத்தையும் விட்டு விட்டு வீட்டுக்குள்ளேயே வானப்பிரஸ்தாசனம் ஒரு மூலையில உட்கார்ந்துட்டு
லோன்லியா இருக்கக்கூடாது வீட்டுக்குள்ள, யூ ஷுட் பி அலோன். எந்த இதோட அனாவசியமான சம்பந்தங்கள்லாம் வச்சுக்காம, வீட்டுல இவாளுக்கு அவளுக்கு சண்டை வந்து, என்ன சண்டை, இங்க வாங்க நான் தீர்த்து வைக்கிறேன், இது உங்க காரியம் இல்லை, அவ தீர்த்து. ஏதாவது சகாயம் வேணும்னு கேட்டா அந்த சகாயம் பண்ணிவிட்டு நீங்க படம் ஜபம் பண்ணும், பகவத்கீதை படுங்க, பகவநாமாவை சொல்லி கொண்டிருக்கோம். இப்படி தாங்கள் இருந்தடையானால் நமக்கும் சகாயம் பண்றா பார்த்தா பெரியவா அப்படின்னு அவளும் அன்பை செலுத்துவா. நீங்களும் தொந்தரவு பண்ணாம இருந்துட்டா சௌக்கியமா இருக்கும். இப்படி இருந்துட்டு அவன் காலத்தை நடத்தணும். அதுக்காக தான் ஒரு பாதிக்கு 60. ஏன்னா 50 இருந்திருக்கணும். 100 வயசா இருந்ததுன்னா பஞ்சாசப்த பூர்த்தின்னு வச்சிருக்கணும். அப்படி வைக்கிற சம்ஸ்காரம் நிமரத சாந்தின்னு வைக்கிறதுக்கு காரணம் என்ன? இதுதான். ஆகையால் இப்படி இருக்கணும். அதனால ஒரு மனுஷன் அதே போல மரணானந்தரம் ஒரு மனுஷன் இங்க காலமாயிட்டான்னு வச்சுக்கிறேன். காலமாறதுன்னு என்னது? இந்த சரீரத்திலிருந்து லிங்க சரீரம் வெளிக்கிளம்புறது. அதான் ஸ்தூல சரீரத்துக்கும் உள்ள இருக்கக்கூடியதான லிங்க சரீரம் 5 அறிவு புலன்கள், 5 செயல் புலன்கள், 5 பிராணங்கள், மனசு, புத்தி, சித்தம், அகங்காரம், இந்த 19 சாமான்களுக்கு சேர்த்து லிங்க சரீரம் இருக்கு. அது இந்த சரீரத்துல இருக்கிறது இங்க இருந்து கிளம்புறது பார்த்தீங்களா, வெளி கிளம்பினோம் ஏன்னா இந்த மனுஷன் காலமாயிட்டார் அப்படின்னு சொல்றேன். அப்பொழுது அது சரீரத்தை விட்டு வெளியில போனோம்னு அதுக்கு 10 நாள் அது ஒண்ணுமே அது இங்கதான் இருந்துருக்கும். அதுக்கு பிரேதம் முழுக்கு. அதனாலதான் மரணானந்தரம் 10 நாள் அதுக்கு பசிதாகங்கள் போறதுக்காக கல்லை வச்சு அந்த கல்லுல கர்ப்பத்தை சுத்தி கல்லை ஊன்றதும்பா. அந்த இடத்துல ஒவ்வொரு நாளும் திருடுதாக நிவர்த்தியர்த்தம் பசிதாகம் போறதுக்காக என்ன பண்ணும், இளநீர் ஜலத்தை விட்டு வாசவதகம் விடுவா. வாசவதகம்னு இந்த வஸ்திரத்தை புழிஞ்சுதான ஜலம், வஸ்திரத்துல இருந்து ஜலம் விடக்கூடாது, நல்லா புழிஞ்சு விட்டு அதுக்கப்புறம் தான் காய போடணும். இப்ப எல்லாம் டெரி காட்டன் டெரிஷன் என்ன பண்றது, அது அப்படியே காய போடுறோம். அது வந்து ஜலம் கொட்டிகிட்டே இருக்கு. வஸ்திரத்துல ஜலம் கொட்டப்படாது. என்ன வஸ்திரத்துல விழுந்த ஜலமானது அதுக்குதான் உபயோகப்படும். நமக்கு தெரியாம எத்தனையோ கெட்ட காரியங்கள்ல பண்ணிட்டு இருக்கோம், விடுதல். இப்படி அவளுக்கு தாகம் போகும். 11வது நாள் அந்த பிண்டங்கள்ல ஒன்னா சேர்த்து வச்ச பிறகு அவளுக்கு இன்னொரு சரீரம் கிடைக்கும். அந்த சரீரத்துல அவ யமதர்மராஜா தூதைகள் இவளை அழைத்துன்னு போவான். போகும் பொழுது 24வது நாள் 44வது நாள் அப்படி மாசிகம் ஊனமாசிகம் அப்படின்னு சொல்லுவான். ஏன்னா அவ இந்தந்த இடத்துல அவ ஸ்டாப் பண்ணுவான். ஒரு பஸ்ன்னு இருந்ததுன்னா அந்த பஸ் ஆனது இந்த இடத்துல போய் நிற்கணும்னு சொல்லுமோ இல்லையா, ட்ரெயின்னு ஒரு இடத்துல போய் நிக்கிறதோ இல்லையா, சின்ன சின்ன ஸ்டேஷன்ல நிக்காம ஒரு பெரிய ஜங்ஷன்ல நிக்கிறதோ அதே போலயே ஒரு ஜங்ஷன்ல போய் நிற்பான். அவன் நிற்கும் பொழுது நீங்க கொடுக்கக்கூடியதான ஆகாரமானது அடுத்த ஜங்ஷன் வரைக்கும் காப்பாற்றும். அப்படி ஒவ்வொரு மாசம் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை நான் கொடுக்குறேன்னு சொல்றாளே, எப்படி இருக்கு பார்த்தா. நம்மளை பெற்று படிக்க வச்சு காப்பாத்தி பெரிய மனுஷால ஆக்கி உத்தியோகம் வந்து பிறகு ஒரு கல்யாணத்தையும் பண்ணி வச்சு நமக்கு வசதி பண்ணி இத்தனை பண்ணின அம்மா அப்பாவுக்கு காலமாயிருச்சுன்னா அவருக்கு ஒரு மாசத்துக்கு ஒரு நாள் சாதனை பண்றதை கூட கவலைப்படுறாங்க. என்னன்னா தெரியல, அவளுக்கு இன்னதுன்னு எடுத்து சொன்னா தெரியும். அவ என்ன நினைச்சிட்டு இருக்கா, ஒவ்வொரு மாதமும் ஆபீஸுக்கு லீவு போடணும், அதுக்கப்புறம் வாத்தியார் வரணும். எந்த வாத்தியாரும் கரெக்டா வரமாட்டேங்கிறார், அவரோ 12 மணிக்கு தான் வரார், இதோட சமமா இருக்கு, அயல் பண்ண வேண்டாம் அப்படின்னு எல்லாம் சேர்த்து பண்ணிட்டா போ. அந்த வாத்தியாருக்கு என்னென்ன இப்போ 10 இடத்துல வந்து எல்லாம் ஒரே நாள்ல வந்து நான் இங்கேப்பா போறது அப்படிங்கிறார் அவர். எத்தனையோ கட்டங்களுக்கு இருந்தாலும் அது என்ன, இப்படி அந்தந்த இடத்துல இருந்து கரெக்டா 365th டே அது போறங்க, அந்த வருஷம்னு சம்பத்சரம் அப்படின்னு அந்த அன்னைக்குதான் அங்கே போற. அதனால எந்த திதியில காலமாயிட்டாரோ அந்த திதியில மறுபடியும் அந்த ஒரு வருஷம் வந்து சாம்பத்திரிக்கம் வரும். அதுக்கு பேரே சாம்பத்திரிக்கம் கண்ணு. அதற்கு பிறகு இதை பண்ற. இப்ப என்ன ஆச்சு, பிறக்கிறதும் ஒரு சம்பத்திரம் கர்ப்பத்துல இருந்து பிறந்திருக்க, போற பிறகு இங்க இருந்து ஒரு சம்பத்திரம் போயிருக்க. இருக்கக்கூடியதான இடத்துல 120 வருஷங்கள் 120 சம்பத்சரங்கள் இருந்துருக்க. ஆகையால் இந்த சம்பத்சரம் என்கிறது மனுஷனுடைய வாழ்க்கையில இன்றியமையாதா இருக்கு. அதனால்தான் சம்பத்சரத்துக்கு பேர் வச்சு. நீங்க எந்த சம்பத்சரத்தை வந்து சர்வஜித் சர்வதாரி இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த சம்பத்சரத்தை ஞாபகம் வச்சுட்டு இருப்பா. இதான் நம்ம நாட்டு சம்பிரதாயம். பிரபவா பிறந்தது. அதே போல கடைசி நட்சத்திரத்துக்கு அக்ஷயா, கயான்னு பேரு, அது அக்ஷயா, நெகட்டிவா சொல்ல வேண்டாம் அப்படின்னு அக்ஷயா அப்படின்னு சொல்லிட்டு. இப்படி சம்பத்சர ரூபமா இருக்க காலமாகவும் பகவான் தான் இருக்கிறார். காலமும் பகல் ரூபமான கண்ட காலமும் டோட்டலா இருக்கக்கூடியதான அதுக்கு மேல ரோல் ஆகிட்டே இருக்கு. சம்பத்சரம் ஆயிடுச்சுன்னா அடுத்த சம்பத்சரம். அதே போல 60 வருஷம் ஆயிடுச்சுன்னா மறுபடியும் ஒரு 60 வருஷம் பிரபா பவா அக்ஷயா இருந்தா மறுபடியும் பிரபா.
நீங்க செக்கில் கழிஞ்சு போய் 2010 போடுறேன் டேட்டு. 1 மில்லியன் இயர்ஸ் ஆரம்பரம் என்ன பண்ண போறேன்? அப்ப எப்படி இந்த செக்கு அப்பெல்லாம் செக்கே இருக்காது சார் உங்கள இருக்கிறதா இருந்தா எப்படி பண்ணுவேன்? வேற வழி இல்லாம மாத்தணும் உங்க சிஸ்டத்தை. வேதம் சொல்லிட்டு நீங்க மாத்தவே வேண்டாம், எத்தனை யுகங்கள் ஆனாலும் நான் பர்ஃபெக்ட் சிஸ்டம் வச்சுட்டேன். ஆயால் பகவான் காலரூபியா இருக்கார். ஆயால் அவர் காலாத்மனா ஸ்திதா விஷ்ணு சம்பத்சரா இத்யுக்தா. காலரூபமா இருக்கக்கூடியதான பகவானுக்கு சம்பத்சரம் என்று பெயர். பார்க்கணும். கண்ட காலம் ஆஹா, பரிபூர்ணமா அந்த ஆகால இருந்து ஆரம்பிச்சு ஆல இருந்து ஆ வரைக்கும் இருக்கக்கூடியதான ஸ்வரூபம். ஆங்கிறது பிரகாசம், ஆங்கிறது விமர்சம். அந்த விமர்சத்தை ரெண்டு பிரகாசமும் இந்த பக்கம் ஆவும் ஆக்க மேல இருக்கிற ஆக்காவும் ரெண்டு சேர்த்து வச்சிருக்கு ரெண்டு பக்கத்துலயும். அதனாலதான் பிரகாச விமர்ச வடிவமாக பகவான் இருக்கார் அப்படின்னு சொல்றா இல்லையா? அது ஆஹா கண்ட காலம். அந்த கண்ட காலமே டோட்டலான என்னாச்சு? அகண்ட காலமாச்சு. அகண்ட காலம் சம்பத்சர காலம். அதனால விஷ்ணோ சம்பத்சர இத்யுக்தா. இந்த சம்பத்சரமோ அல்லது காலமோ அகண்ட காலம் என்ன பண்றது? காலத்தை நீங்க பிடிக்க முடியாது, காலமானது உங்களை பிடிச்சுட்டு இருக்கு. டைம் வேஸ்ட் பண்ணீங்கன்னா கிடைக்கவே கிடைக்காது. போன டைம் திரும்பி வராது, போன காசு திரும்பி வரலாம். உடம்புல சக்தி குறைஞ்சதுன்னு இன்சுலின் கரெக்டே இந்த பி காம்ப்ளெக்ஸ் கரெக்டே வரலாம், மறுபடியும் வரலாம். இப்பெல்லாம் ஏஜ் ரொம்ப ஏஜ் ஆனாலும் ஏஜ் தெரியாத மாதிரி பண்ணிக்கிறாளாம். என்ன பண்ணிட்டு இருக்க? ஏதோ மாதிரி சாப்பிடுறா அப்படி எப்படிங்கிறா. சௌக்கியமா இருக்கட்டும், நமக்கு வேண்டாம். ஆனால் எதை போனாலும் வரவழைக்கலாம். காலம் போச்சு, டைம் போயிடுது, கிடைக்காது. அதனாலதான் டைம் இஸ் வெக்டர் குவான்டிட்டின்னு அதுக்கு ஒரு டைரக்ஷன் இருக்கு. முன்னோக்கி போகுமே தவிர பின்னோக்கி வராது. ஒரு கடமும் வேஸ்ட் பண்ணப்படாது. இந்த பிறவியில அப்போ பரம்பொருளை பார்த்தீர்களேயானால் பரவாயில்லை, பார்க்கல மறுபடியும் இப்படிப்பட்டதான ஒரு சந்தர்ப்பம் உங்களுக்கு எப்ப வரும்னு யாரும் சொல்ல முடியாது. அடுத்த பிறகு மனுஷன்னு யாரு சொன்னா உங்களுக்கு? நாயாகவோ யானையாகவோ எப்படியாவது பிறக்கலாம். மறுபடியும் மானிட பிறவி வரும்னு சொல்ல முடியாது. மானிட பிறவி வந்தாலும் இவ்வளவு நல்ல பிறவி வரும்னு யாருக்கு தெரியும்? வந்தாலும் சத்தங்கம் கிடைக்கும் யாருக்கு தெரியும்? ஒத்தராலையும் சொல்ல முடியாது. கிடைத்ததை உபயோகித்துக் கொள்ளணும். காற்று இருக்கும் பொழுதே சுற்றிக் கொள்ளணுமே தவிர போயிடுதுன்னா இந்த மேல ட்ரை பண்ணி லாபம் இல்லை. ஆகையால் தான் சொல்றார், அப்படிப்பட்டதான ஒரு ஸ்வரூபம் காலஸ்வரூபமா இருக்கு. காலமானது உங்களை பிடித்துக் கொண்டிருக்கே தவிர நீங்க காலத்தை பிடித்துக் கொள்ள முடியாது. அது எப்படி மாதிரி? பாம்பு மாதிரி. பாம்பு காணப்படும், அடுத்த இடத்துல வருது. பாம்பு பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதான் வியாழா. இந்த நாமால இருந்து எப்படி வருதுன்னு பாருங்க. கண்ட காலத்துல இருந்து அகண்ட காலம் வந்திருக்கு. காலத்தினுடைய சர்வம் காலம் நம்மளை பிடிக்குமே தவிர நாம அதை பிடிக்க முடியாது. எப்படி? வியாழஹா தான் சொல்றார். வியாழவது கிரகீதும் அசக்கியத்வாத் வியாழஹா. பாம்பை எப்படி பிடிக்க முடியாதோ அதே போலதான் நீங்களும் காலத்தை பிடித்துக் கொள்ள முடியாது. காலமானது நழுவி ஓடிட்டே. அதனால விடாத. காலமே எழுந்துக்கும் பொழுது இன்னைக்கு என்ன புண்ணிய பக்கமா பண்ணிட்டு இருப்போம் கொஞ்சம் யோசனை பண்ணலாம். எழுந்துக்கும் போது அவனை உதைக்கணும் இப்படின்னு நினைக்கப்படாது. இன்னைக்கு நம்ம என்ன புண்ணிய கர்மா பண்றோம்? ஒரு சங்கல்பம். எழுந்ததுன்னு இன்னைக்கு இவ்வளவு ஜபம் பண்றோம், இந்த நல்ல காரியம் பண்றோம், உபநிடத்தை படிக்கிறோம், இந்த பாராயணம் பண்றோம், 4 பேருக்கு நல்ல வார்த்தையை சொல்லுவோம், யாருக்காவது சகாயம் பண்ணுவோம், ஏதாவது தானம் பண்ணுவோம், இப்படின்னு ஒரு பிளான் பண்ணணும். பிளான் பண்ணி அதுக்கு தகுந்த போல குடிய மட்டும் நடந்துக்கோ. பிளான் பண்ணி அதெல்லாம் நடக்கணும்னு சொன்னேன்னா பிளான் ஆகும் பண்ணுங்க, அப்புறம் சரியா. அப்படி அந்த காலத்துக்கு நகர்ந்து நம்ம போயிட்டு இருக்கோம், அனுசரித்து நம்ம போகணும். இல்லைன்னா காலமானது நம்மளை வேற எங்கேயோ கொண்டு போயிடும். அதான் அவருக்கு வியாழாது. வியாழவது கிரகீதும் அசக்கியத்வாத். பாம்பை பிடிப்பது எப்படி கஷ்டமோ அதே போல காலஸ்வரூபமா இருக்கக்கூடியதான பகவானை அறிவதும் அவ்வளவு கஷ்டம். பகவானை அறிவது புலன்களால் முடியாத காரியம். ஆகையால் நாம் அவரை அறிவது கஷ்டமா இருப்பதனால் அவருக்கு வியாழன் என்று பெயர். வியாழன் சரி, பாம்பை பிடிக்க முடியாது, அதே போல பகவானை அறிய முடியாதுன்னு. அறிய முடியாத பொருள் எது உலகத்துல? உலகத்துல குடத்தை அறியலாம், வஸ்திரத்தை அறியலாம், சூரியன் அறியலாம், சந்திரன் அறியலாம், கண்ணால பார்க்கலாம், காதால சத்தங்களை கேட்கலாம், மூக்கால வாசனைகள்ல அறியலாம். நல்ல ஊதுவத்தி, நல்ல இது சொல்றேன், நல்ல வாசனை, நல்ல சென்ட் எல்லாம் சொல்றேன். இது சோஃபா பார்க்கறதுக்கு தொடறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது, சாஃப்ட் டச், இவைகள்லாம் தெரியுது உங்களுக்கு. ஆனா ஒண்ணு மட்டும் உங்க வாழ்க்கையில நீங்க அறிய முடியாது. எது? பகவான். ஏண்டனர் அசப்தமஸ்பர்சமரூபமவ்யயம்
அதா அரசம் நித்தியமகந்தவச்சயது. உருவமோ சப்தமோ ரசமோ சுவையோ ஒரு குணமும் அவரிடத்துல இல்ல. ஆகையால் அவரை தாங்கள் அறிய முடியாதனால அறிவுக்கு அப்பாற்பட்டவர் அவர். நம் அறிவானது எல்லாவற்றையும் அறிவும். உலகத்துல இருக்கக்கூடியதான பொருள்களை எல்லாவற்றையும் அறிவதற்காகத்தான் தாங்களுக்கு 5 புலன்களை பகவான் கொடுத்திருக்கார். ஒவ்வொரு புலனால ஒவ்வொரு விஷயத்தை அறியலாம். இந்திரிய அணிகையானாகோ விஷயம் கோச்சரான். இந்த சரீரம் எனக்கூடியதான தேர், இந்த தேருக்கு 5 குதிரைகள் பூட்டப்பட்டிருக்கின்றன. ஒவ்வொரு குதிரையும் ஒவ்வொரு வழியில போறது. என்ன பண்றது? கண்ணுங்கிறது உருவத்தை நாடுகிறது, காதுங்கிறது செவிங்கிறது சத்தத்தை நாடுகிறது, மூக்குங்கிறது வாசனையை நாடுகிறது, இப்படி போறது. உலகத்துல இந்த 5 தவிர வேற ஏதாவது இருக்கா? உலகத்துல பொருள் இருந்தா நான் இன்னொரு புலனை கொடுக்கிறேன்னு பாபா. உலகத்துல இருக்கிற எல்லா பொருளையும் நீங்க அனுபவிக்கலாம், எல்லாம் அடையலாம். ஆனா ஒன்ன மட்டும் நீங்க அறிய முடியாது. என்னது? இந்த புலன்களை உள்ள இருந்து தூண்டி கொண்டிருக்காரே ஒரு மகன், அவரை அறிய முடியாது. உள்ளூர் ஒரு ஜோதிஷ் இருக்கு. நகத்ரசூரியோ பாத்தின சந்திரகாரகம் தேமாதித்யுதோ பாந்தி குதோ யமக்ரி. சூரியனோ சந்திரனோ மின்னலோ இவைகள் யாரும் ஒழிக்காததான ஒரு ஜோதிஷு உங்களுக்குள்ள இருக்கு. அதான் ஜோதிஷுக்களுக்கெல்லாம் ஜோதிஷு, பெரும் ஜோதிஷ், தன்மக ஜோதி, உயர்ந்ததான ஒரு அந்த ஜோதிஷத்தை மட்டும் நீங்க அறிய முடியாது. நீங்க இல்ல புலன்கள் அறிய முடியாது. புலன்களுக்கு சகாயம் பண்ணக்கூடியதான தேவதைகள்னாலையும் அறிய முடியாதான ஒரு. ஆகையால் அவர் யார? அறிவுக்கு அறிவா இருக்கக்கூடியதான அறிவு ஸ்வரூபம் பிரஜானம் பிரம்மா. அந்த பிரஜானம் அதான் சொல்றார். பிரதீதி பிரஜா பிரத்யா. பிரதீதின பிரஜா அறிவு. இந்த அறிவால் பொருளை அறியலாம். அறிவால் அறிவுக்கு காரணமான பெரிய அறிவை அறிய முடியாது. நமக்குள்ள இருக்கக்கூடியதான சித் ஜோதிஷ் இருக்கு இல்லையா, அதை உங்க அறிவால அறிய முடியாது. அறிவால் பொருளை அறியலாம், குடத்தை அறியலாம், அது என்ன இது என்ன லா இருக்கா அறியலாம், என்ன கண்டிஷன் தான் அறியலாம். உலகத்துல என்னென்ன இருக்கோ எல்லாம் நீங்க அறியலாம். மனுஷனுடைய புத்தி சக்தியினால சர்வம் அறியலாம். இந்த ஊர்ல இருந்து கொண்டு அமெரிக்கன் கான்ஸ்டிடியூஷன்ல என்னன்னு படிக்கிறான் சார். அமெரிக்கன் அக்கௌண்டிங் சிஸ்டம் இந்தூர்ல இருந்து படிக்கிறான். அவர் என்ன பண்ற? இந்தூர்ல இருக்கிறது படிச்சா போறாதா? அதை படிக்கணும். ஏன்னா அபராவிச்சு அதை படிச்சாதான் நிறைய காசு வருது. என்ன பண்றது? ஆனா இவனை பத்தி அறிந்து கொள்ளாமல் உலகத்தை பற்றி அறிந்து என்ன பண்ண போறாய் வாழ்க்கை? இந்த வாழ்க்கையில காசு சம்பாதிக்கலாம், புகழை சம்பாதிக்கலாம், பதவியை சம்பாதிக்கலாம். ஆனால் மறுபிறவி இல்லாம உன்னால பண்ணிக்கொள்ள முடியலையப்பா. கொஞ்சம் பா, உன்ன அறியுன்னு சொல்றது. ஆகையால் உங்களை அறிவதற்கு உள்ளூர் இருக்கக்கூடியதான அந்த பகவானை அறியணும், பரமனை அறியணும். அதற்கு வழி விட்டுதார். அவருடைய நாமாக்களை ஆலோசனை, அவருடைய நாமாவை பத்தி யோசனை பண்ணட்டும். அங்க இருக்கிற பாட்டத்தில் இருக்கிற விட ஒரு லைன் வச்சுட்டோம்னா அது என்ன ஏதுன்னு ஒரு 1/2 மணி நேரம் திங்க் பண்ணுங்க. இதான் மனநம்னு பேரு. அது சரியா வர மனசு நிக்க மாட்டேங்கிறத ஜபம் பண்ணுங்க. தானா நிற்கும். ஜப்பியனைவது சம்சித்தி புரியாதன்யன் நவா புரியா மைத்ரோ பிராமண உச்சத்தை. ஜபத்தை விட உயர்ந்ததான ஒரு யஜ்யம் இல்லை. அப்படி உயர்ந்ததான ஒரு தபம். அப்படி பகவான் நாமாவை சொல்லி கொண்டு ஜபம் பண்ணி கொண்டே இருந்தா நம்ம மனசை அவரை யோஜனை பண்ண தொடங்கும். அப்பொழுது தாங்கள் அறியாமல் உள்ள இருக்கிற தத்துவம் தெரியும்னு அதான் சொல்றார். பிரதீதி பிரஜா பிரஜயா பிரஜானம் பிரம்மா இது ஸ்ருதே. இந்த பிரஜானம் பிரம்மாங்கிற ஸ்ருதியே உங்களுக்கு சொல்றது. ஆனா பிரத்யா பிறகு சர்வ தர்சனா. தர்சனங்கள் அப்படின்னு பார்ப்பதற்கு காரணங்கள், அதான் தர்சனம். என்னது? வைசேஷிக தர்சனம், நியாய தர்சனம், சாங்கிய தர்சனம், யோக தர்சனம், மீமாம்சா தர்சனம், அத்வைத தர்சனம். இப்படி 6 தர்சனம். இதே போலயே 6 நாஸ்திக தர்சனம். எத்தனை தர்சனங்களும் என்னென்ன அந்த வடிவமாக இருக்கார். சர்வாணி தர்சனாத்மகானி அட்டினி இருக்கார். இவைகள்லாம் அவரை அறிவதற்கு கண்களாக இருக்கு. இந்த வழியாக நாம் பகவானை அறியலாம். எந்த தர்சனங்கள்ல எதிர்த்து வந்திருக்கு உங்களுக்கு? பகவானை காட்டுவதற்காக. பகவானை நான் என்று காட்டக்கூடியது அத்வைத தர்சனம். பகவானை அடைவதற்கு
யஜ்ஞ யாகாதிகளை காட்டுவது மீமாம்சா தத்துவம். பகவானுடைய ஸ்வரூபம் மனதை அடக்குவதனால் நமக்கு அறியக்கூடியதான வழியை காட்டுவது யோக தர்மம். மனதை அடக்கினால் பகவானை எப்படி பார்க்கலாம் என்று நமக்கு எடுத்து சொல்வது சாங்கிய தர்மம். உலகத்தை பிரித்து உலகத்தை விட வேறாக இருக்குன்னு சொல்றது வைசேஷிக தர்சனம், நியாயத்தம். இப்படி 6 தர்சனம். இந்த தர்சனங்கள் எல்லாம் பரமாத்மாவுடைய கண்கள். சர்வாணி தர்சனாத்மகானி அக்ஷேணியஸ்ய சர்வ தர்சன சர்வாத்மகத்வாத், எல்லா தர்சன வடிவமாக இருக்கிறார். விஸ்வதஸ்ருத விஸ்வதஸ்பாத், எல்லா இடத்துலயும் எங்கும் இருக்கிற கண்கள் எல்லாம் அவருடைய கண்கள் தான். உங்க கண்ணோ என் கண்ணோ யாரு கண்ணா இருந்தாலும் அவர் தான். ஏன்டா எந்த கண்ணை பார்த்தாலும் சர்வருக்கு போறதுன்னு, எந்த கம்ப்யூட்டர்ல போட்டாலும் சர்வருக்கு போறதோ இல்லையா, அதே மாதிரி இல்லை சார். நீங்க புதுசா கண்டுபிடிக்கல, பகவான் அப்படி ஒரு சிஸ்டம் முதலே வச்சுருக்க. எந்த பூச்சி பார்த்தாலும் சரி, அதனுடைய கண்ணுனால எதை தெரியறதோ இன்ஃபர்மேஷன் அங்கே போயிடும். அவர் ஏன் சர்வஜன் ஆக மாட்டாருன்னு, அவர் சர்வஜன் எல்லாம் தெரிஞ்சுக்கிறேன்னு. எந்தெந்த சமயத்துல எது எது வேணுமோ, யார் எந்த பிராணி எதை பார்க்கறதோ எல்லாம் அவருக்கு போயாச்சு. ஆகியால் விஸ்வதோ சஹஸ்ரேஷா புரோட சஹஸ்ராட்சா, 1000 கண்கள். 1000ன்னு சொன்னா என்ன அர்த்தம்? உலகத்துல எத்தனை பிராணிகள் இருக்காளோ அத்தனை கண்களும் அவர் கண்கள் தான். சர்வஜ சர்வவிதுங்கிற ஸ்ருதியை அர்த்தம் பண்ணும் பொழுது இதான். அவருக்கு சர்வஜத்துவம் எப்படி வந்திருக்கு சொல்லணுமா? நம்ம எதிர்க்க இருக்கிறது தான் பாக்குறோம். எந்தெந்த மூலையில எந்தெந்த இது இருக்கோ, எது பார்க்கப்படுகிறதோ அதெல்லாம் அவரால் பார்க்கப்படுகிறது. சஹஸ்ரதட்டு சஹஸ்ரபாத் சஹஸ்ராட்டா எல்லாம். அதனால்தான் ராமாயணத்தை சொல்லும் பொழுது வால்மீகி சொல்ற சர்வஸ்ருதி மனோகரம். ராமாயணத்தை இந்த குழந்தைகள் பாடுறாளாம். யாரு? இந்த லவன் குஷன்னு 2 பேர். அவளுக்கு பாட்டு சொல்லி கொடுத்துட்டாரு. ஒரு பாட்டுக்கு வால்மீகி ஜமனு பாடிட்டே போற, மூலையில உட்காந்து பாடிட்டே இருக்கா. இதை பாடிக்கொண்டிருக்கும் பொழுது எல்லாரும் பார்த்து ராமனுக்கு ரிப்போர்ட் பண்ணிட்டாலும். அந்த காலத்துல அப்படி ஒரு சிஸ்டம் இருக்கு. எது நடந்தாலும் ராஜாவுக்கு இன்ஃபர்மேஷன் போயிடும். இவரை ரொம்ப அழகா பாடுறா 2 குழந்தைகள். ராஜா பார்த்தார், வந்து வர சொல்லுங்க நானும் கேட்கறேன். அந்த எல்லோரையும் என்கரேஜ் பண்ணுவான். வந்து உட்கார்ந்து நின்று பாடிட்டு இருக்கா அவ 2 பேரும். அந்த குழந்தைகளுக்கு இங்க உட்கார்ந்துட்டு இருக்கா ராஜா அப்பான்னு தெரியாது. இந்த ராமனுக்கு அந்த குழந்தைகள் தன் குழந்தைகள்னு தெரியாது. எப்படி ஒரு சிச்சுவேஷன் கிரியேட் பண்ணார் ராமாயணத்து. அதை நினைச்சு பார்த்தா தெரியும். அவர் பாட்டுக்கு பாடிட்டே இருக்கா. அந்த குழந்தைகளுக்கு நான் பாடுறது ராமாயணம் தெரியும். ஏன்னா சீதாய சரிதம் மகது, ராமாயணத்துக்கு ராமாயணம் தெரியல, சீதாய சரிதம் மகது அப்படின்னு சீதையினுடைய கதை பாடிட்டே இருக்க. முதல்ல ஆரம்பிக்கிறவல்ல ராமனுக்கு தெரியல, ஏதோ நடக்க போறதுன்னு. கொஞ்ச நேரமாக தன்னுடைய கதைன்னு கேட்கும் பொழுது அவருக்கு நிற்க முடியல. தன் ஆசனத்திலிருந்து இறங்கி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கீழே வந்து உட்கார்ந்து இருக்காரு. அந்த குழந்தைகள் நின்று பாடுற அந்த குழந்தைகள் கிட்ட வந்து விட்டாராம். என்ன ஆச்சுன்னு பக்கத்துல இருக்க சுமந்திரன் மற்ற மகர்ஷிகள்லாம் வந்து ராஜாவை போய் நீ ஏன் இப்படி பண்றேன்னு கேட்க முடியுமா? கேட்க முடியாது. அவர் கிட்ட வந்து சுமந்திரன் சொல்றாராம், சுவாமி நீங்க இப்படி பண்ணலாமா? ஆசனத்துக்கு கீழே உட்காரலாமா? சக்கரவர்த்தி ஆச்சு, பண்ணப்படாது அப்படிங்கிற. நீர் போர்மையா என்ன மமாபி தத்பூதிகரம் பிரதட்டதே மகானுபாவ சரிதம் நிபோதத. இந்த ராமனுடைய மனசுல எவ்வளவு கவலை இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? நீர் பாட்டுக்கு என்ன சொல்றேன், இந்த கவலையானது ராமாயணம் கேட்க தொடங்கிட்டேன் அன்னில இருந்து போயிடுச்சுட்ட. இந்த 2 மணி நேரம் அவ பாட்டிட்ட இருக்க கவலை விட்டு போட்டுன்னு. இத்தனால நெருப்ப சுமக்கிறா போல இதை இதுல சமத்துறது. அந்த கதையானது இந்த கவலை எல்லாம் போயிடுது எனக்கு. மமாபி இந்த ராமனுக்கும் தத்பூதிகரம் பிரதட்டதே மகானுபாவ. யாரோ இந்த மகானுபாவம், அவனுடைய சரித்திரம் யாரு தெரியுமா? இவரைதான். மகானுபாவ சரிதம் நிபோததா. இந்த வால்மீகி சொல்ற அந்த இன்சிடென்ட் அது எப்படி சேர்க்கிறாருன்னு பார்த்தா அது மாதிரி எல்லாவற்றையும் அறிந்ததான ஒரு ஸ்வரூபம் அந்த பரமாத்மா. அதனால்தான் இந்த சர்வஸ்ருதி மனோகரம்ங்கிறதுக்காக சொன்னேன். அங்க ராமாயணத்துல அதுக்கு என்ன பேர் வச்சிருக்கார்? சர்வஸ்ருதி மனோகரம். சர்வஸ்ருதி எல்லோருடைய காது, எல்லோருடைய காதுக்கும் இனிமையானது ராமாயணத்துக்கு பேரா. இல்ல சர்வஸ்ருதின்னு யாரு தெரியுமா? நான் பரமாத்மா. அந்த பரமாத்மா கீதையில சர்வஸ்ருதின்னு பேரு பகவானுக்கு. சர்வஸ்ருதியான பரமாத்மாவுக்கு இஷ்டமானது ராமாயணம். சர்வஸ்ருதி மனோகரம் அப்படின்னு 1000 பேர்கள் 1000 காதுகள்னால அறியக்கூடியவர்.
அப்படிப்பட்டதான பரத்மா விஸ்வதோ விஸ்வாட்சம் விஸ்வசம்புவம். இவர் என்ன பண்றது? நாராயண உபநிஷத்துல விஸ்வாட்சம் விஸ்வசம்புவம் அதுவும் இருக்கு. பதில 1000 கண்கள் இருக்குங்கிறதுக்கு உபநிடத்தை இங்கே சொல்லியிருக்காயல். சர்வதர்சனா இது ஸ்ருதே. இப்படி பகவான் நாமாக்கள்ல அகசம்பத்சரோ வியாலக பிரத்ய சர்வதர்சனா அது வரைக்கும் இருக்கு. அத சர்வேஸ்வர சித்த சித்தி சர்வாதி ரட்சதா அப்படின்னு அடுத்த 8 நாமாக்கள். அதோட முதல் 100 நாமாக்கள் அடுத்த சனிக்கிழமைக்கு